அன்பு சொந்தங்களான கும்ப ராசிக்காரங்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஏதோ இருக்கோம்மா. கொட்டுனத அள்ள முடியாத வாழ்க்கை. எங்ககிட்ட எல்லாரும் கொட்டுறாங்க. என்ன தெரியுமா? தேவையில்லாத வார்த்தைகள, தேவையில்லாத கஷ்டத்த, அசிங்கத்த, அவமானத்த மட்டும் பயங்கரமா கொட்டி தீர்க்குறாங்க. நாங்க எங்க போய் கொட்டி தீர்க்க? கடவுள்கிட்ட தான். கடவுள மட்டுமே நம்பிக்கிட்டு நாளும் பொழுதும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ ஒரு யோசனை. பேசாம எங்கேயாச்சும் போயிடலாமா? கண் போன போக்கு, கால் போன போக்கா போயிடலாமா? கும்பராசிய பொறுத்தவரைக்கும் கொடுமைகளை பல மடங்கு அனுபவிச்சுட்டீங்க. இப்போ அது ஏதோ ஒரு மாற்றம் வருமா? இன்னைக்கு, நாளைக்கு இப்படிதான் யோசனை போயிட்டு இருக்கு. உங்க யோசனைய கடவுள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. கண்டிப்பா. கும்பராசிக்காரங்கள போதும் உங்களுக்கு நான் குடுத்த கஷ்டம், ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, சில கிரகங்களுடைய அமைப்பை மாத்தி 2 ராஜயோகங்களை ஏற்படுத்தி, அதன் காரணமா உங்களுக்கு நல்ல காலத்த குடுத்திருக்காரு. அது என்னங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு வேண்டுகோள்ங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்துலயும் இப்போ வரைக்கும் ஒரு பிடிமானத்த தான் கெட்டியா பிடிச்சிருக்கீங்க. அதனுடன் சேர்த்து கடவுள் மீது கூடிய நம்பிக்கையும் இன்னும் அதிகமா வைங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் நவகிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து, திருக்கடந்த பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்போ, சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறினார் இல்லைங்களா? அதை பொறுத்து அதே இடத்துல புதன் பகவானும் இருக்காரு. ஸோ இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் புதன் பகவானும், சூரிய பகவானும் 2 கிரகங்கள் கூட்டணியில இருக்கிறது தான் புதாதிய ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2வதா சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில வக்ரகதியில இருந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்கிறதுனால, அந்த இடத்துல சஷயோகத்த உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த 2 ராஜயோகங்களால உங்களுக்கு நல்ல காலம்ங்க. குறிப்பா இப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அதிகமா நல்லதா இருக்கு. அது எப்படின்னா, சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசி, புதன் பகவான் அதே விருச்சிக ராசியில இருக்காரு. செவ்வாய் பகவான் கடக ராசியில, ரிஷப ராசியில குரு பகவானும், சுக்கிர பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், மீன ராசியில ராகு பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும் இருக்காங்க. இதனால பல அமோகமான பலன்கள கும்ப ராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க. சாணக்கியத்தனத்தால சாதனை புரியும் சனி பகவானை ராசி அதிபதியா கொண்ட கும்ப ராசி அன்பர்களே. சனீஸ்வர பகவான் ராசி அதிபதி கும்பம். நேர்மை, நீதி, நியாயம் இதனாலவே பல கஷ்டம். உண்மைதானே? தப்பு பண்றவன், உண்மைக்கு புறம்பா நடக்கிறவன், நீதி நேர்மனாக என்னடா அது எந்த கடையிலடா விக்கிறாங்கடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்களா சூப்பரா வாழ்றாங்க. கும்பத்துக்கு கொடுமையான வாழ்க்கை. உண்மைதானே? ஆனா அதெல்லாம் நிலைக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது படிப்படியா முன்னேற்றம். அது திரும்ப இறங்காது. யாருங்க சர்ருன்னு ஏறுறாங்களோ அந்த அளவுக்கு சர்ருன்னு இறங்கிருவாங்க. புரியுதுங்களா? வருத்தப்பட வேணாம். வாழ்க்கைக்கு மாற்றம் பிறந்திருக்கு. நல்ல ஒரு திருப்புமுனை காத்துக்கிட்டு இருக்கு. உங்க ராசியில சூரிய பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இதனால வியாபாரத்தை எப்படிடா நடத்த போறோம்? இப்படிங்கிற கவலையில இருந்த உங்களுடைய மன கஷ்டம் விலக போகுது. தொழில்ல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான முன்னேற்றம் உண்டு. உங்ககிட்ட ஸ்டாக்ல இருந்துச்சு. பொருள்லாம் விக்கல. என்னடா இது இப்படிலாம் யோசிச்ச குடோன்ல தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாமே சட்டு சட்டு சட்டுன்னு விக்க போறீங்க. வியாபாரத்த விரிவுபடுத்த போறீங்க. எப்புட்றா முன்னேறேன்னு கேட்டாக்கா, மாத்தி யோசிச்சேன். அப்படி ஒரு வியூகத்த அமைச்சு, உங்களுடைய சாணக்கியத்தனத்த பயன்படுத்தி, வியாபாரத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பீங்க. போன மாசம் வரைக்கும் கடைய பூட்டிட்டு எங்கேயோ போயிடுறேன்னு சொன்ன, தொழில யார்ட்டயும் கைமாத்தி விடுறேன்னு சொன்னப்பா, இப்ப பார்த்தாக்கா இப்படி இருக்க. ஆ அப்படியா? அது அப்போ, இது இப்போ அப்படின்னு கும்ப ராசி ரொம்ப குதூகலமா பேசக்கூடிய அளவுக்கு நல்ல காலம்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா வெளியூருக்கு செல்லும்போது, உங்களுடைய உடைமைகள் மீது கவனமா இருக்கட்டும். இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஒரு வெளியூருக்கு போறீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய வீட்ட நல்லா பூட்டிட்டு, நல்லா பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லது. அதிகப்படியான பணத்தையோ, நகையோ வீட்ல வச்சுட்டு போக வேணாம். யாரையும் நம்பியும் ஒப்படைக்க வேணாம். பேங்க் லாக்கர் இந்த மாதிரியான விஷயத்துல வச்சு பத்திரப்படுத்திட்டு போங்க. அது ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அதே யோசனை குடுத்துட்டு போகும். அடுத்ததா சந்திர பகவான பொறுத்தவரைக்கும் அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது, உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட சரி செய்யக்கூடிய விதத்துல இருக்கு. அதே நேரத்துல கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்குது. சோ அதற்கு காரணகர்த்தா வந்து சந்திர பகவான் நிக்கிறாரு. அடுத்து செவ்வாய் பகவான் பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. கவனத்த வந்து சிதற விடாம, வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க சொல்றாரு.
அதுவே தனியார் துறையோ, இல்ல அரசாங்க துறையோ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிங்க கழுகு மாரி உங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "நீ என்ன பண்றான்? எதுலயாச்சும் சிக்குவானா? எல்லாத்துலயும் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கானே!" அப்படி. ஓகேங்களா? அந்த பிக் பாஸ் ஷோல நடக்கிற மாதிரி பல கேமராக்கள வச்சு உங்கள வந்து ஜூம் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்கேயும் சிக்கிடாதீங்க. கவனமா வேலைய பாருங்க. நேரம் கடத்தாதீங்க. குடுத்த வேலைய அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே முடிச்சு குடுத்துருங்க. அவங்களுக்கு வாய்ப்பே குடுக்கக்கூடாது. வாய்ப்ப குடுத்து தானே அவங்க வந்து ஏதாவது நம்மள குத்தம், குறைகள் சொல்லுவாங்க. கழுகாவது, ஒண்ணாவது. தூக்கி கழுத்த முறிச்சு போடுறா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அடுத்து அடுத்து போய் யோசி, யோசி அப்படிங்கிற அளவுக்கு துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கும்பம் வந்துட்டு யோசிக்கணும். அடுத்த புதன் பகவான் பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமா இருக்கும். லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க. பெண்கள் மூலமாக பொருள் வரவு உண்டாகும். கணவன் மனைவி உறவ பொறுத்தவரைக்கும் ஆணா இருந்தீங்கனாக்கா பெண்களாலயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலயும் வரவுகள் உண்டு. அடுத்ததா குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தோட ஆலய தரிசனம் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடோ, இல்ல ஏதாவது கோயிலுக்குள்ளன்னு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து சுக்கிர பகவான் பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. உறவுக்காரங்க உபத்திரமா இருப்பாங்க. பார்த்து சூதானமா இருங்க. அடுத்து சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா? இவர் வந்து 1ஆம் இடத்துல இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, வெளியூர் பயணம் போறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க சொல்றாரு. இல்ல போய் தான் ஆகணும் அப்டின்னாக்க, அங்க போனா நம்ம வேலை வந்துட்டு முடியுமா? முடியாதாங்கிறத யோசிச்சு பார்த்து முடிவெடுக்க சொல்றாரு. இவரு மத்தபடி வந்துட்டு உங்களுக்கு சாதகமா தான் நிக்கிறாரு. இவரு குடுக்குறது ஒரு எச்சரிக்கை. அவ்வளவுதான். அடுத்து ராகு பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 2ஆம் இடத்துல இருக்காரு. திட்டமிட்டு செயல்படுவீங்க. பணத்தட்டுப்பாட்டுல இருந்து வெளிவருவீங்க. பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும். வெளியூர்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய முக்கியமான செய்திகள் சரியான நேரத்துக்கு வரும். அது நல்ல செய்திகளாக வந்து சேரும். கேது பகவான பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்காரு. அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிங்க கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். ஊதிய உயர்வு உண்டாகும். சோ எல்லா கிரகங்களுமே சாதகமா தான் இருக்காங்க. எங்க வந்துட்டு ஏறுமோ, எங்க உங்களுக்கு சறுக்கல் வருமோ, அது எல்லாமே இப்ப தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. எந்த கிரகங்களுடைய அமைப்பினால உங்களுக்கு இப்படிங்கிறதும் நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். சோ கூடிய அளவுக்கு முன்ன இருக்கக்கூடிய காலகட்டத்த பொறுத்தவரைக்கும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லத தான் கொண்டு வந்திருக்கு. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. பயன்படுத்திக்கோங்க. பணவரவுக்கு குறைவே இருக்காது. சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட சரியாகிடும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில அனுகூலம் உண்டு. அலுவலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளை வந்துட்டு சிறப்பா செஞ்சு முடிச்சு அதிகாரிங்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. ஊதிய உயர்வு கிடைக்கும். சக பணியாளர்கள் உங்ககிட்ட வந்து மதிப்பு மரியாதையா நடந்துப்பாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. நீங்க எதிர்பார்த்த விட லாபம் வந்து பல மடங்கு கிடைக்கும். கடன் கொடுக்கறதோ, கடன் வாங்குறதோ இந்த 2 விஷயத்த வந்துட்டு இந்த நேரத்துல கும்பராசி தவிர்த்திடணும். குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்க மனசுக்கு நிறைவே தரக்கூடிய காலகட்டமா இருக்குது. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பதவி உயர்வுக்காக நீங்க பரிந்துரைக்கப்படுவீங்க. ஆக மொத்தத்துல ரொம்ப அமோகமான காலகட்டம். குறிப்பா நிதி நிலையை பார்த்துருவோம். பணவரவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனா யாருக்கு எப்படின்னு சொல்லலையா? கூலி வேலை செய்றவங்கல இருந்து எந்த தொழில் செய்தாலும் சரி, கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கு. ஆல்ரெடி பண கஷ்டமே இருந்தாலும் அந்த பண கஷ்டம் மாறுங்க. கடன் வாங்கியிருந்தா கடன அடைப்பீங்க. கடன் கொடுத்திருந்தா உங்க பணம் திரும்ப கிடைக்கும். சோ நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் 100க்கு 100% சாதகமான காலகட்டம். குறிப்பா எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் சரிங்க, அதுல வந்து வெற்றி உண்டு. பொறுமையா செயல்படுவீங்க, விவேகத்தோட செயல்படுவீங்க. குடும்ப பொறுப்புகள வந்துட்டு நிறைவேத்திருவீங்க. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் கடுமையான போட்டிகள கூட சர்வசாதாரணமா கடந்துருவீங்க. பந்தயம், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் கிடைக்கும். பணம் பரிவர்த்தனை பண்ற இந்த மாதிரியான விஷயங்கள மட்டும் கவனமா இருங்க. அதே நேரத்துல காதல் விவகாரங்கள்லயும் ஏதோ முடிவெடுக்கணும் அப்படின்னாக்கா பார்த்து கவனமா முடிவெடுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னாக்க ஊதா நிறங்க. அதிகமா ஊதா நிறத்த பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும், அதிர்ஷ்டம் நிலைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா 5 மற்றும் 7. நீங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய தினமும் காலையில வீட்டுல வந்து பூஜை அறையில தீபம் ஏற்றி 27 முறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை 27 முறை பாராயணம் செய்வதன் காரணமா நினைச்ச காரியங்கள் எல்லாமே எளிமையாக நிறைவேறும். சந்தோஷம் நிலைக்கும். குடும்பத்துல சுபிக்ஷமான மங்களகரமான செய்திகள் உண்டு. ஆக மொத்தத்துல
இந்த காலகட்டம் கும்ப ராசிக்கு குதூகலமான காலகட்டமா இருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.